சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான அமல் எது என்று நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் قال الصلاة على وقتها الصلاة على وقتها, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான அமல் எதுவென்றால் தொழுகையை குறித்த நேரத்திலே தொழுவதுதான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நீண்ட ஒரு ஹதீஸ் என்றால் இன்னும் 2 அம்சங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே மிக முக்கியமானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொன்னது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய குறித்த நேரத்திலே தொழுவது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட, நேரம் வரையறுக்கப்பட்ட ஒரு வணக்கம், ஒரு இபாதா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தொழுகையில் ஒரு மனிதன் பொடுபோக்கு செய்தால் அவனுடைய ஏனைய காரியங்கள் எல்லாவற்றிலுமே அவன் பொடுபோக்கு செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான். அதாவது இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒரு மனிதன் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை பாழ்படுத்துவானோ அதனுடைய சிறப்பும் அதனுடைய அந்தஸ்தும், அதை தொழுது வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கின்ற நற்பலன்கள் நற்கூலிகள் இவையெல்லாம் தெரிந்து ஒரு மனிதன் தொழுகையை விடுவானாக இருந்தால் அந்த மனிதன் ஏனைய எல்லா கடமைகளையும், அனைத்து கடமைகளையும் விடுவது மிக மிக சர்வசாதாரணமாக ஆகிவிடும், எல்லாவற்றையும் பாழ்படுத்தக்கூடியவனாகவே ஆகிவிடுவான். அப்ப எனவே தொழுகை என்பதனுடைய அந்த மகத்துவம் தெரிந்த ஒரு மனிதன் அப்படி தெரிந்தும் தொழுகை விடுவானாக இருந்தால் அவனுடைய பார்வையிலே ஏனைய இபாதத்துக்கள் எல்லாம் அதைவிட பெருமதி அற்றதாக அவன் பார்ப்பான். அதே நேரம் அதற்கு பெருமானத்தையும் கொடுக்க மாட்டான், அதை பாழ்படுத்தக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான் என்பதை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுருக்கமாக அழகாக சொல்கின்றார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்கின்ற பொழுது நாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எல்லா மனிதர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ் தொழுகையிலே வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா குறித்த நேரத்திலே தொழுவதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா நீங்க என்னிடம் உதவி தேடுங்கள் என்று சொல்கின்ற பொழுதும் அல்லாஹ் தொழுகையை அங்கே சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள். இஸ்தஈனு பிஸ்ஸப்ர், சபர்னா பொறுமை, வஸ்ஸலாஹ் தொழுகையை கொண்டு, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் சபர் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா தொழுகையை தன்னிடம் உதவி தேடுவதற்குரிய ஒரு அடிப்படையாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். அதே நேரம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்கள், பாவமான காரியங்களில் இருந்து ஒரு மனிதனை தடுக்கக்கூடியதுதான் தொழுகை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே தொழுகையில் பொடுபோக்கு என்பது அது நிஃபாக், நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நயவஞ்சகத்தனத்தை காட்டுகிறது. நம்ம பேசலாம், சிந்திக்கலாம், 4 பேருக்கு உபதேசம் செய்யலாம், நல்ல ஒரு எழுத்தாளராக, சிந்தனையாளராக, பேச்சாளராக இருக்கலாம். ஆனால் தொழுகையிலே பொடுபோக்கு இருந்தால் எங்களிடத்திலே மறைமுகமாக நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றா நயவஞ்சகர்களுக்கு தொழுகை என்பது கஷ்டமான உண்டு. இன்னல் முனாஃபிகீன், முனாஃபிக்களை பொறுத்தவரையில அவர்கள் காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள்
வைதா காமு இல சலா, அவர்கள் தொழுகைக்காக, வைதா காமு இல சலாத்தி, தொழுகைக்காக அவர்கள் எழும்பினால், தொழுகைக்காக அவர்கள் நின்றால், அவர்கள் தொழுகையிலே சோம்பல்தனமாக, குசாலா, சோம்பேறிகளாக நினைப்பார்கள். அப்ப ரெண்டு விஷயம் இதுல வருது. ஒன்று, தொழுகை அவர்களுக்கு பாரமாக இருக்கும். சுபுடைய இஷாவுடைய தொழுகை என்பது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி தொழுகையில் நின்றாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்காது. அதில் இருந்து கொண்டு அவர்கள் ஒரு சோர்வாக, உற்சாகமாக இருக்க மாட்டார். தன்னுடைய ரப்போடு பேசுகிறேன், தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறேன், என்னுடைய ரப்போடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் அவர்கள் வெறுமனை பொடுபோக்கோடும் அதே போன்று சோம்பரித்தனத்தோடும் சிந்தனைகளை வேறு பக்கம் திசை திருப்பியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னவென்றால், நாங்கள் முஃமின்களாக இருந்தால், நாம் முஸ்லிமாக இருந்தால், என்னுடைய அடிப்படையான என்னுடைய முகவரி என்பது இந்த தொழுகை. இந்த தொழுகையை நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் பேணி வர வேண்டும். நாம் நஃபிலான வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், நஃபிலான வணக்கங்களை தேடி தேடி செய்கின்றோம். அதே போன்று ஃபர்லான தொழுகைகளை நாம் அந்த நேரத்திலே தொழ வேண்டும். அதாவது அஸ்ஸலாத்து அலா வக்திஹான்னு சொன்னால் அந்த தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே நாம் தொழுது விட வேண்டும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, துஹருடைய தொழுகை அசருக்கு கொஞ்சம் முன்னாடி, அசருடைய தொழுகை மகரிபு கொஞ்சம் முன்னாடி, மகரிபுடைய தொழுகை இஷா கொஞ்சம் முன்னாடி, ஏன்னா ரெண்டு தொழுகை சேர்த்து தொழுகிறது. அப்ப பிற்படுத்த நாம் அந்த அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய தொழுகையிலிருந்து நாம் கடமைக்காக செய்கின்றோம் என்ற அந்த எல்லைக்கு வந்து விடுகிறோம். ஏன் தொழுகிறோம்? கடமையை முடிச்சிடணும். இப்ப இன்றைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம்டா, தொழுகை என்பது நமக்கு அல்லாஹ் தந்த கடமை என்று நினைத்து அந்த கடமையை நாம் செஞ்சுட்டு போறோம். கடமைன்னு சொன்னா இப்படி உதாரணமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய தொழுகையா, அல்லது அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு கடமைக்காக முடிச்சுட்டு போறதா? மூமின்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் தொழுகையில எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹோடு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக சாதாரணமாக எங்களுடைய ஊர்களில் எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் சந்திக்க போகிற பொழுது நாங்கள் எந்த அளவு கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் அழகான ஆடை அணிந்தும் வாசனை திரவியங்கள் பூசியும் அப்படி நாங்கள் போவோம். அதே நேரம் வந்து டைம் எடுத்து அதுக்கு முன்னால் புக் பண்ணி டைம் எடுத்து நாங்கள் சந்திக்க போகிறோம். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் எந்த நேரமும் என்னை சந்திக்கலாம், எந்த நேரம் நீங்கள் என்னோட பேசலாம் என்று ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்திருக்கின்றான். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் பொடுபோக்காளர்களாக தொழுகையில தான் நாம் எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடியவர்களாக, எப்படின்னு சொன்னா தொழுகையில தான் எங்களுக்கு எல்லா யோசனையும் வருது. அது நாங்கள் என்ன சிந்தனைகள், என்ன யோசனைகள், நாங்கள் எங்களோட காணாமல் போன பொருட்களாக இருக்கலாம், அல்லது நாங்கள் ரோட்டில் பாதையில் கண்ட காட்சிகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் 5 நாளைக்கு முன்னுக்கு 10 நாளைக்கு முன்னுக்கு நாங்கள் பார்த்த காட்சிகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சினிமாவாக இருக்கலாம், அல்லது ஆடல் பாடலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காட்சியாக இருக்கலாம். எல்லாம் என்ன தொழுகையில தான் வருகிறது. அப்ப எனவே எப்படிப்பட்ட ஒரு தொழுகை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை நீ குறித்த நேரத்திலே தொழ வேண்டும். எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? குறித்த நேரத்திலே தொழுகிறது தான் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான அமல் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அன்புக்குரிய சகோதரர்களே. யார் ஒரு மனிதன் தொழுகையில பராமுகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் தூரமாக ஆகி தொழுகையை புறக்கணிக்க, 2 விதமாக தொழுகையை புறக்கணிப்பான். ஒரு மனிதன் 2 விதமாக தொழுகையை புறக்கணிப்பான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 2 விதமாக ஒரு மனிதன் தொழுகையை புறக்கணிப்பான். ஒன்று, தொழக்கூடிய அந்த குறித்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்ற அந்த குறித்த நேரத்தில் தொழாமல் தொழுகையை பாழ்படுத்துவது. அதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, தொழாமே விட்டுருவாங்க. நிறைய பேருக்கு தொழுகையே இல்லை, அவங்க ஜும்மாவுக்கு மட்டும் தான் முஸ்லீம், அவங்க ஜும்மாவில் மட்டும்தான், ஜும்மா தொழுகை மட்டும் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கடா, எல்லா தொழுகையும் விட்டுருவாங்க, ஜும்மாவுக்கு மட்டும் வருவாங்க. இது ஒரு விஷயம். அதே இதில் 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், அவர்கள் விட்டு தொழுவாங்க. அப்படியும் என்ன செய்வாங்க, தொழக்கூடியவர்கள் இருப்பாங்க. லோஹர தொழுவாங்க, மாரிப தொழுவாங்க, அசர விட்டுருவாங்க, மாரிப தொழுவாங்க, இஷா விட்டுருவாங்க, இஷா தொழுவாங்க, சுபுவ விட்டுருவாங்க. இப்படி விட்டு தொழக்கூடியவர்கள். அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது என்று சொன்னால், தொழுகையை 3வது நேரம் தவறி தொழக்கூடியவர்கள். நேரம் தவறி எப்படி? இப்ப லோஹருடைய தொழுகை அசரில் தொழுகிறது, அசருடைய தொழுகை மகரிபுக்கு தொழுது, மகரிபுடைய தொழுகை இஷாவில் தொழுது. இப்படி தொழுகையை பால்படுத்தக்கூடியவர்கள் நேரடியாக. இது முதலாவதுல உள்ள 3 வகையினர். தொழுகிறதே இல்லை, ஜும்மாவுக்கு மட்டும் தொழுவாங்க, அல்லது ஜும்மாவும் தொழுகிறது இல்லை. அப்படி
சிலவங்க பெருநாள் மட்டும்தான் வருஷத்துல 2 தொழுகை தொழுவாங்க, நோம்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள், அது மாதிரி ஜும்மா தொழுகிறவங்க, இந்த மாதிரி ஒரு வகையினர். ரெண்டாவது வகையினர் என்ன செய்வாங்கண்டா தொழுகையை விடுவாங்க, லொஹர தொழுவாங்க, அசர விடுவாங்க, அசர தொழுவாங்க, மகரிபை விடுவாங்க, மகரிபை தொழுவாங்க, இஷா விடுவாங்க, இஷா தொழுவாங்க, சுப விடுவாங்க, இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. மூன்றாவது வகையினர் எப்படிப்பட்டவங்கண்டா லொஹர அசர்ட நேரத்தில் தொழுவாங்க, அசர மகரிபுடைய நேரத்தில் தொழுவாங்க, இப்படி பால்படுத்தக்கூடியவர்கள் முதலாவது வகையில உள்ள 3 வகையினர். ரெண்டாவது தொழுகைக்கு தக்பீர் கட்டுனா தொழுகையில அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் தூரமாகி தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவர்கள். இப்ப நாங்க யோசிச்சு பார்க்கணும், மனிதன் என்ற அடிப்படையில நம்ம கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை எடுக்கிறோம், ஏதோ எங்களை அறியாம சிந்தனை வெளியே போகுதுண்டா பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுக்கு நம்ம தக்பீரை கட்டின பிறகு நமக்கு யோசனைகள் சிந்தனைகள் வெளியே உள்ள விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இப்ப நாங்க கண்ட்ரோல் பண்ணி எங்களை கட்டுப்படுத்தி நாங்க என்ன செய்யறோம்னா திரும்ப திரும்ப நாங்க அல்லாஹ்வுடைய சிந்தனை எடுத்து இருக்கிறோம். ஷைத்தான் விட மாட்டான். அப்ப ஷைத்தான் எங்களை தூண்டிக்கிட்டே இருக்கிறான். நாங்களும் கண்ட்ரோல் பண்ணி எங்களுக்கு முடியுமான அளவு நாங்க அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க கொண்டு வரோம். அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த ஒரு ஆன்மாவையும் அல்லாஹு தஆலா அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹு தஆலா நிர்பந்திப்பதில்லை. அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி நிர்பந்திப்பதில்லை. அதே போன்று நாம் வேணுமென்றே அல்லது பொடுபோக்காவே எழும்பி நண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் வேணுமென்று வேறு சிந்தனைக்கு திசை திருப்புறது, அல்லது யாரோ எவருக்கோ காட்டுறதுக்காக நாங்கள் தொழுகிறது, அல்லது தொழுகையில நின்று கொண்டுதான் எங்களுடைய எல்லா வேலைகளையும் சிந்தனைகளையும் எடுத்துக்கொள்றது, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு எங்களை தூரமாக்கக்கூடிய காரியங்கள் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் போடுறது, அதே மாதிரி தொழுகையினால எந்த மாற்றமும் ஏற்படாமல் தொடர்ந்து பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறது. தொழுகையினால் நாங்கள் மாற்றம் ஏற்படுத்தப்படும் வாழ்க்கையில தொழுகை என்பது பாவங்களை தடுக்கக்கூடியது, தொழுகை என்பது பாவங்களை ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியது. இப்படி இல்லாமல் தொழுது கொண்டே அடுத்த பத்தி புறம் பேசிக்கொண்டு பொய் பேசிக்கொண்டு களவெடுத்து கொண்டு அதே மாதிரி தகாத பேச்சுக்கள் பேசிக்கொண்டு அதே மாதிரி வீணான காரியங்களை நேரத்தை விரயப்படுத்தி கொண்டு அதே மாதிரி ஆடல் பாடல் இசை அதே மாதிரி நிறைய என்னென்ன பாவங்கள் எல்லாம் இருக்குதோ இதுல எல்லாம் மூழ்கி கொள்வார், தொழுகிற நேரத்தை தொழுது கொள்வார். அப்ப எனவே இது ஒரு மனிதனை தொழுகை என்பது அவன் தொழ அவன் அல்லாஹோட அவன் அல்லாஹோட நெருங்கி கொண்டு போறான். தொழ ஒரு மனிதன் அல்லாஹ் நெருங்கி கொண்டு போறான். இதுல இருந்து ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால் விடுவிக்க பார்ப்பான், எப்படியாவது விடுவிக்க பார்ப்பான். அப்ப இந்த மனிதனை நாம் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே போகணும். தொழுது நாம் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே போகணும். இப்ப நாங்க ஷைத்தான் என்ன செய்வான்டா தொழ வைப்பான். அதே நேரம் நீ எல்லா பாவத்தையும் செய், ஏன்னா நீ தொழுகிறாய் எல்லா பாவத்தையும் செய் என்று வழிகாட்டி கொண்டே போனான். அப்ப எனவே ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம எங்கட பாவங்கள்ல இருந்து நாங்க மீண்டு அல்லாஹ்வை தொழுது கொண்டு அல்லாஹ்வின் பால் செல்லக்கூடியவர்களாக எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி மோமின்களாக உண்மையான விசுவாசிகளாக மாறுறதுக்குரிய ஒன்றாக நாங்கள் தொழுகையை பார்க்கணும். அப்படி இல்லை நாங்கள் செய்கிற பாவத்தை செஞ்சு கொள்வோம், செய்கிற தவறுகளை செஞ்சு கொள்வோம், குற்றங்குறைகளோடையே வாழ்ந்துட்டு இருப்போம், தொழுகையும் பேணிக்கொள்வோம் என்று சொன்னால் தொழுகையினுடைய அந்த இலக்கு, அது எதிர்பார்க்கின்ற அந்த உண்மையான இலக்கியங்களை நாங்கள் அடைஞ்சு கொள்ள முடியாமல் போய்விடும். அதை ஷைத்தான் என்ன செய்வான், தடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ எனவே 2 விதமாக தொழுகையை நாங்கள் 2 விதமாகவும் தொழுகையை புறக்கணித்து விடக்கூடாது. எனவேதான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம போச்சுன்னு சொன்னால், தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் பராமுகமாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மிக மிக ஒரு பயங்கரமான எச்சரிக்கை என்ன தெரியுமா? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன்,
அவர்கள் தொழுகைக்காக நின்றால் அல்லது தொழுகை விட்டும் அவர்கள் பராமுகமானவர்கள், தொழுகைக்காக நின்றால் அந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனையை அவர்கள் எடுக்காதவர்கள். அதே போன்று இன்னும் ஒரு அர்த்தம் என்னடா, தொழுகையினுடைய நேரத்தை அவர்கள் தொழுகையினுடைய அந்த குறித்த நேரத்தில் தொழாமல் தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவர்கள் என்பதாக 2 அர்த்தத்தை நாம் சொல்லலாம். ஒன்று, தொழுகையில் இருந்து கொண்டே அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் வேறு பக்கத்துக்கு உள்ளத்தை திசை திருப்புறது. 2வது, தொழவே இல்லை, தொழுகையை அவர் புறக்கணிக்கிறார். தொழுகை விட்டும் தன்னுடைய வாழ்க்கையில தொழுகையை அவர் ஒரு பெரிதாக பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் வாழ்கிறார் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்படிப்பட்ட தொழுகையாளிகள், இப்படி விட்டு தொழக்கூடியவர்கள், தொழுகையை புறக்கணித்து விட்டு என்றாவது ஒரு ஜும்ஆ தொழக்கூடியவர்கள் அல்லது ஏதாவது ஒரு பெருநாளுடைய தொழுகை தொழக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஃபவைலுன், நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தொழுகையை குறித்த நேரத்திலே நாங்கள் தொழ வேண்டும். அப்படி தொழுவது அல்லாஹ்வினுடைய அன்பை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதா என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த ஹதீஸினுடைய முதலாவது செய்தி. அப்ப அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் தொழுகை என்பது, அதனுடைய குறித்த நேரத்திலே தொழப்படும் தொழுகை அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதா என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும்.